அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ சிறுபயிறு தான், பச்சை பயிறு, அதை வறுத்து எடுத்துக்கிடுதேன். ஏன்னா ஊற வச்சும் வேக வைக்கலாம். நம்ம உடனே வேக வைக்கணும்னா லேசாக அப்படி கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு பச்சை பயிரை ஊற வைங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சுருங்க. இங்கே பாருங்கள் எப்படி கழுவின்னு. இப்போ நான் ஊற வைக்கேன். அதை இப்போ வறுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் கழுவுதேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈரல் தான், ஈரல் மிளகு கறிக்கு தான் நான் மசாலா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மிளகு, சீரகம், கசகசா, தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கிடுங்க. அதுக்குள்ளே பச்சை பயிரும் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க வைக்கலாம். ஈரல் நமக்கு கொடுத்த கறியில் உள்ள குட்டியில் உள்ள ஈரல் தான். எல்லா ஈரலும் இருக்குது, இதில் மிக்சடான உள்ள ஈரல் கறி தான். அப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ க்ளீன் பண்ணுறது சுவரொட்டி, அதை தான் எடுத்து நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இந்த மேலே உள்ள தோலை தான் மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா உள்ளே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணோம்னா ரத்தமாக தான் வரும், நமக்கு பீஸ் எடுக்க முடியாது. இப்படி மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதோட சவ்வு எல்லாம். இந்த பாருங்கள் இப்படி தான் வரும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நான் எண்ணெய் தேவையான அளவு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். ஊற்றிக்கிட்டு நான் அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அதை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு ஒரு பிஞ்சு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அதையும் அது கூட வதக்கிக்கிடுங்க. ஒரே ஒரு மிளகாய் வத்தலையும் ஒன்றா போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈரலை இன்னொரு தடவையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் உள்ள ரத்தம்லாம் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். அப்போ அதை திருப்பி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈரலை இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விரவுங்க. அந்த ஈரலில் ஃபுல்லாக மசாலா பிடிக்கிற மாதிரி கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3 விசில் ஹை விசிலில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு இந்த சைடில் நம்ம சிறுபயிறு வேக வச்சுருந்தோம்ல, வேக வச்சுருந்த சிறுபயிறு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு துவரத்துக்குள்ள மசாலா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி அதை அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெய்ச்சோறு தான் பொங்கலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ நெய்ச்சோறுக்கு நெய், எண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரிஞ்சி இலை, ரம்பை இலை எல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு உள்ளி, பல்லாரி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதையும் நல்லா ஒன்றா போட்டு தாளிக்கிறோம். பச்சை மிளகாவையும் அது கூட ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு நான் அந்த போனிக்கு ஒரு போனி தான் தண்ணி அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி இந்தியா கேட் ரைஸு. அப்போ அதே இதுக்கு ஒரு போனி தண்ணி வச்சா போதும். பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு போனி தண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரமாக நான் ரைஸ் ஊற வச்சு தான் வச்சுருந்தேன் அரிசியை. அதை களைஞ்சிட்டு அதையும் அதில் போட்டிருந்தேன். அது போடும்போது தான் தக்காளி பழமும், மல்லி இலை, புதினா கீரை இதையெல்லாம் அந்த அரிசியோட ஒன்றா சேர்த்து போடுங்க. அப்போ தான் கலர் மாறாமலே இருக்கும். அது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே பயிர் எல்லாம் வெந்துருச்சு சிறுபயிருக்குள்ளே குழம்புக்கு. அப்போ அதை நம்ம தாளிசம் போட்டு இறக்கிற வேண்டியதான். கடுகு, உளுந்தம்பருப்பு, உள்ளி போட்டு தாளித்து எடுத்துருங்க. இங்கே மிளகு கறியும் விசில் கேஸ் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதில் மிளகு ஈரல் நல்லா வெந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறவு லாஸ்ட்டு நம்ம சோறு ஒரு 2-3 கொதி கொதித்ததுமே, ஒரு கொதி கொதித்ததுமே தீயை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை தான் நம்ம மூடி திறந்து பார்க்க வேண்டியது வரும். சோறு கிண்டி கொடுக்குறதுக்கு மெதுவாக கிண்டி கொடுங்க. ஒயாமல் கரண்டி போட்டிங்கன்னா அரிசி உடையிறதுக்கு உண்டான சான்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ அதை பார்த்து கிண்டி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சம்பலுக்கு உள்ளி, தயிர், பச்சை மிளகாய், மல்லி இலை, தக்காளி எல்லாம் கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணிட்டேன். இனி இது எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதுதான். இனி சோறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு கறி, ஈரல் மிளகு கறி எடுத்திருக்கேன். மாம்பழம் ஒரு சைடில், இனி சம்பலும் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓரமாக. இனி இதுதான் எங்கள் வீட்டோட மத்தியானம் லஞ்ச் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடையது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பருப்பு குழம்பு, சிறுபயிறு பருப்பு குழம்பு நெய்ச்சோறுக்கு பிசைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். கேரளாலலாம் இப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ அதை மாதிரி நீங்கள் நானும் செய்வேன்னு தான் சொல்லி செஞ்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. அதே சமயத்தில் இந்த மிளகு கறி, ஈரல் மிளகு கறி இருக்குல்ல, அதுவும் சோறில் பிசைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ இது சாப்பாடுக்கு மட்டும் மிளகு கறி இல்லை, டிஃபனுக்கும் சேரும். இடியப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லா இதுக்குமே இந்த ஈரல் மிளகு கறி நல்ல சரி. இது ஈரலில் மட்டும் இல்லை, மட்டன் கறிலையும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். மீல் மேக்கர் இருக்குல்ல, மீல் மேக்கர்லேயும் இது செய்யலாம். நம்ம நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.